இன்னும் எதுக்குடா முடிச்சிருக்க தூங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோல பாத்துருப்பிய முருகான பற்றைக்கு வந்திருக்கோம். வெள்ளி செய்யற பற்றை மிஷின் அப்புறமாட்டி காட்டுறேன். ஒரு வீடியோ பார்த்ததுக்காக இவ்வளவு அன்பு நம்ம மேல காட்டுறாங்க அப்படின்னா உண்மையில ரொம்ப வியப்பா இருக்கு. ரொம்ப குஷியோ பஸ் கிளம்பிருச்சு. ஐயா நான் சேலம் போறேன். அட ஃபாலோவர்ஸ்னா என்ன பண்ணணும்? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலாம், இல்ல வீடியோ ஷேர் பண்ணலாம், பார்த்து சிரிக்கலாம், இதைத்தானே பண்ணணும். அதையும் தாண்டி அவங்களுடைய ஊர் திருவிழாக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாலோவர்ஸ் யாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தெரியும். 7:30 மணிக்கு பஸ் கிளம்பியாச்சு. ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன். அங்க போய் பஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இப்படியா நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எத்தனை நாள் வேணாலும் போய் தங்கி ஊர் சுத்தலாம், அப்படி ஒரு பிரச்சனை. இருந்தாலும் அப்படி தங்கி ஊர் சுத்த முடியாது. அடுத்த நாளே போன் அடிச்சு என் பிள்ளைங்க வந்து அப்பா எங்க செலவு காசு போடலையா அப்படின்னு கேக்குங்க. அதனால ஒரு 2 நாள் மட்டும் ஜாலியா இருந்துட்டு வரலான்னு போறேன். உண்மையிலே அவங்க முருகான வந்து ராமேஸ்வரம் வந்திருந்தாங்க. உண்மையிலே அவ்வளவு கவனிச்சாங்க என்னைய. அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அதே மாதிரி சேலத்துல போய் நான் சந்தோஷமா இருக்க போறேன். இப்ப எந்த பஸ்ல போறோம்னு நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். பஸ் இங்கதான் வரும். பஸ் ஸ்டாண்டில் வந்து நினைக்கிறேன். ஆல்ரெடி பெரியான் காபி ஷாப் இருக்கிட்டு வரும். மணி 7:30 மணிக்கு பஸ். ஆனா இங்க இருந்து நம்ம தான் ஒரு ஆள் தான் கிளம்ப நினைக்கிறேன். 7 மணிக்கு வந்துடும் நினைக்கிறேன். பஸ்ல ஒரு போன் அடிச்சிட்டாங்க. அவ்வளோ பஸ்ல ஏறி போய் படுக்க வேண்டியதான். ஆர்டர் தூக்கி ஜாலியா போய் ஒரு 3-3:30 மணிக்கு போய் இறங்குவேன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு போன் அடிச்சோன்னே பிக்கப் பண்றதுக்கு ஆள் வரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு. ஃபாலோவர்ஸோட நேரடி தொடர்புல இருக்கனால எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது. என்னுடைய நம்பர் நான் போடல அப்படின்னா எல்லாருமே என்கிட்ட அப்படி நேரடியா பேசி பழக முடியாது. உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் நம்பர்னால பல பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரோட அன்பு கிடைக்குது. ஒரு வீடியோ பார்த்ததுக்காக இவ்வளவு அன்பு நம்ம மேல காட்டுறாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு. என் கூட நான் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு 6 மாசம் ஆச்சு. இன்ன வரைக்கும் பெற்றவங்களும் சரி மற்றவங்களும் சரி நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கூட கேட்கல. ஆனா என்னை சுத்தி இருக்க என்னுடைய ஃபாலோவர்ஸ் நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாக்குறதும் சரி, என்னை அவங்க ஊருக்கு கூப்பிடுறதும் சரி, வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறதும் சரி, இந்த மாதிரி நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் வந்து எப்படின்னா நான் ரொம்ப நம்புறேன் கடவுளை. இப்பதான் ரொம்ப நம்புறேன். ஏன் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள்லாம் வரும். நம்ம தோண்டு போயிடக்கூடாது, நம்ம எதுவும் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு சில நண்பர்கள்லாம் நமக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தனாலதான் இன்னைக்கு நான் வந்து தெளிவாகி தேறி இந்த அளவுக்கு தெளிவா இருக்கேன். மறுபடியும் ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு இருக்கேன். இதுல இருந்து இன்னும் சீக்கிரத்துல மீண்டு வந்துருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபுல் சப்போர்ட் எனக்கு தொடர்ச்சியா பண்ணியிருந்த என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு மிக்க மிக நன்றி. இன்னும் நிறைய பேர் உங்களுடைய ஊருக்கு எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எனக்கு ஃப்ரீயா நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா நான் போவேன். கண்ணானை மெயினா கூப்பிட்டாங்க, ஈரோடு கண்ணானே கூப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்ணானே ஒரு நாள் நான் வருவேன், இதை நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் சேலம் போயிட்டு வந்துடுறேன். பஸ் வந்துருச்சு, ஆர்ஜித் எல்லாம் கிளம்புறோம். இது வந்து ராமேஸ்வரத்திலேயே நம்பர் 1 ரிவ்யூ கூகுள்ல. அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பஸ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அங்கங்க நிப்பாட்டுவாங்க, போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அப்படி போக வேண்டியதான். முருகனுக்கு ஃபோன் அடிச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகவலும் சொல்லியாச்சு. அவங்களும் பக்காவா வந்துடும் சொல்லிட்டாங்க. போய் அங்க போய் எங்க இறங்குறோம் என்னன்னு பார்த்துட்டு சேலம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா பார்ப்போம். திருவிழால போய் ஜாலி பண்றோம் சேலத்துல. போலாமா? சேலம் போலாமா? இன்னும் எதுக்குடா முடிச்சிருக்க தூங்க ரொம்ப குஷியோ ஊர்லாம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு குஷியா தெரியும். ஸ்லீப்பர்ல படுத்து போய்கிட்டு இருக்கேன்டா, வெளுத்துப்படுவேன் வெளுத்து அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. எல்லாத்தையும் கடன் கொடுத்துட்டாங்க இருக்கேன். சும்மா இருங்க, என்னால சந்தோஷமா என்ன இருக்குவீங்க. என்னால யாரும் போன் அடிக்காதீங்க. ஜாலியா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல பாரு. லூசு பைத்தியம் மாதிரி உட்காந்து படத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பஸ் கிளம்பிருச்சு. ஐயா நான் சேலம் போறேன். பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா ஆமா என்ன நீங்க சவுண்ட் உள்ள படத்துக்கு என்ன பண்றாங்க. ரொம்ப ஹாப்பி. ஒரு 2 நாளைக்கு ஹாப்பி, அவ்வளவுதான். மறுபடியும் பழைய நிலைமை என்ன சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை துரட்டி அதே மாதிரி மறுபடியும் அடிச்சு லப்பர் பண்ற மாதிரி அடிச்சு ரிட்டர்ன் வந்துடுவேன் ராமேஸ்வரத்துக்கு. பாய். நல்லா நார்மல் பஸ்ல போனாலும் உமட்டும், இப்ப ஸ்லீப்பர்ல ஏசியில வந்தாலே உமட்டும். அப்படியுமே ஏசியெல்லாம் அமர்த்திட்டு தான் படுத்து கிடக்கேன். ஒரு மாதிரி உமட்டும். 3 மணி 3:30 மணி ஆகும் போய் சேர்றதுக்கு. அது வரைக்கும் கண்ணு மூட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான். சாமி முடியலடா. மணி 10. ஏதோ இடத்துல இப்ப இருக்காங்க, எந்த ஊருன்னு தெரியல. சாப்பிட போயிருக்காங்க. சாப்பாடு தூங்குவாங்கல்ல, ஸ்வீட்டு அப்புறம் பண்ணு வாங்கியிருக்கேன். நைட் டிராவலுக்கு செட் ஆகாதுல, அதிகமா ஸ்வீட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு
ஊருக்கு போயிட்டு தான் நல்லா சாப்பிடணும். பஸ்ல போய் சாப்பிட்டு காணும். சேலம் வந்து இறங்கியாச்சு. நமக்கு முன்னாடி வண்டி ரெடியா நிக்குது. கார்ல வந்து நிக்கிறாப்ல. யாருன்னு பாத்தீங்களா? ஏற்கனவே வீடியோல பாத்துருப்பிய. முருகான ஹாய் கேட்டுங்க. ஹாய், நம்ம ஊருக்கு வந்துட்டா சேலம். சேலம் வந்தாச்சு. அப்படியே நாம அங்க போய் டீ குடிச்சு அப்படியே குரங்காத்தி பார்க்க போறோம். குரங்கத்தினா கரகாட்டம். கரகாட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கா திருவிழா? அப்படியா? விடிய விடிய விடுமா? இதான் சேலம் பஸ் ஸ்டாண்டா? அப்படி இல்ல, இது வந்து ஒரு பைபாஸ் தான். பைபாஸ். இன்னும் உள்ள போனோம். ஆமா, சில்லாங்கிப்பட்டி பைபாஸ், இது கொண்டலாம்பட்டி பைபாஸ், அடுத்து கந்தம்பட்டி பைபாஸ், திருவாக்குன்னூர், அதுக்கப்புறமேட்டு நியூ பஸ் ஸ்டாண்டு. ஒரு ஃபாலோவர்ஸுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா கடைய வந்து ஒரு டீ கடைய நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு டீ கடையை போன் அடிச்சு இத்தனை மணிக்கு ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஓபன் பண்றது ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் போல இருக்கு. மெனக்கிட்டு டீ கடைக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்லி ஓபன் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்பதான் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. லைட்டே போடுறாங்க. இவ்வளோ ஒரு அன்பு. ஃபுல்லா ஓபன் பண்ணல, சட்டெல்லாம் ஓபன் பண்ணல. பாத்துக்கலாம். நமக்காகவே ஓனரு நமக்காகவே கடையை இவ்வளவு சீக்கிரம் அதுல இல்லையா? கடை திறக்கிற டைம் தானே? அப்படி நம்மளுக்கு டீ கடை எல்லாம் 100-200 கடை இருக்கு நம்ம ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு. சரி, இங்கதான் டீ கடை. அப்படியா? ரயிலுமே ஒரு நாளைக்கு 10 ரூபா வருவாங்க. 5 கிலோமீட்டர் நம்ம ஓடுறதுங்க, 5-6 கிலோமீட்டர். டீ சூப்பரா இருக்கு. இந்த டீ குடிக்கிறதுக்கு 5 கிலோமீட்டர் ஊர்ல இருந்து வருவாங்க டெய்லி. உண்மையில நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த டீ குடிக்கிறதுக்கு 5 கிலோமீட்டர் கண்டிப்பா வரலாம். அங்க சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கா? அந்த டீ கடை என்ன அது ராமேஸ்வரத்துல வந்து சேரண கடையில சாப்பிடுற மாதிரி இருக்கு. டீ செம்மையா இருக்கு. டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஊருக்குள்ள வந்து கரகாட்டம் நடந்துட்டு இருக்கான். அதை போய் பார்க்க போறோம். ஜாலியா இருக்கு, செம்ம வைப்பா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கேன். இதை முடிச்சுட்டு வந்து மேட்டூர் டேம் போலாம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லா திருவிழா பார்த்துட்டு நாளைக்கு மேட்டூர் டேம் போகலாம் சொல்லியிருக்காங்க. எல்லா வீடியோவும் ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே இருங்க. முருகான பட்டறைக்கு வந்திருக்கோம். வெள்ளி செய்யற பட்டறை. மிஷின் அப்புறமாட்டி காட்டுறேன். ஆனா அந்த செயின் கொடுங்கண்ணா. அந்த சின்ன செயின் இதுதான் பாத்தீங்கன்னா மிஷின் வந்து இப்படி ஒல்லியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இது 2 ஒண்ணா வச்சு இந்த மாதிரி ரெடி பண்றாங்க. இதுக்கு மேலதான் அப்புறம் இது வந்து ஃபுல்லா அண்ணன் ரெடி பண்றது. அதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து ஒவ்வொருத்தவங்க செயின் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க தனித்தனியா பண்ணுவாங்களாம். அது நம்ம ஈஸியா வாங்கி போட்டுருவோம். அதுல எவ்வளவு வேலை இருக்கு. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க இங்க? 5 பேர் வேலை செய்யறாங்கன்னா அது என்ன அந்த மாவு அது அந்த பாக்கெட்டு இது என்ன? அரிசி மூட்டை எவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க? கோயில்ல யாராவது கேட்டாலும் அரிசி மூட்டையை கொடுத்துருவாரு. அப்படி புரியல. வருஷத்துக்கு ஒரு வருஷம் அப்படியே இருக்கும். எங்கேயும் போய் வாங்க மாட்டோம். மொத்தமா எடுத்து வச்சு வச்சுங்களா? ஒன்னாகாது அது பாட்டில் இருக்குமா? ஆமா, அதுக்காக அவ்வளவு வேலை இருக்கு. இதுல ஒரு பொருளை செஞ்சு வர்றதுக்கு. அப்ப இதே மாதிரி தங்கத்துக்கும் இருக்குன்னா இதே மாதிரி தான். அப்படியா? மெத்தட் எல்லாம் அப்ப இவர் அச்சு மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அச்சு அங்கதான் மிஷின்ல மாத்தி மேல ஒரு பூ ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா அச்சு அது பாத்தீங்கன்னா அதுக்கு மிஷின் தனி. மேல இருக்கிற பூ செய்யணும்னா அதுக்கு தனி. இது வந்து நம்ம ஏரியால இது மட்டும் பனங்காட்டுல நம்ம வந்த மாதிரியா அங்கதான் அச்சு எல்லாமும் அங்கதான் பனங்காடு தான் மெயின். இப்ப இது நம்ம செஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? இது ஒரு ஷேப்பு கொண்டு வரதுக்கும் பிடிக்கிறதுக்கும் பண்றதுக்கும் தனியா மிஷின் இருக்குங்க. மிஷின் இருக்குன்னா அதுக்கு தனியா போனா அது தனியா கொடுத்து வாங்கணும் பிடிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மட்டும்தான். இது இன்னும் 100 பேர் கை வச்சா முதல் ப்ராசஸ். இது வந்து எப்படியும் பாத்துக்கோங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலை செஞ்சு நமக்கு கொலுசா வருது. ஒரு தொழிலுக்குள்ளேயும் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது வியப்பு என்ன அப்படின்னு. இது ஃப்ரீயா இருக்கு. மிஷின்ல கொடுத்து நம்ம இதை டைட் பண்ணணும். டைட் பண்ணணும். இது ஆமா, ஃப்ரீயா இருக்குல்ல. நம்ம கொலுசு டைட் பண்ணோம்னா டைட் ஆகி வரும். இது எல்லாம் முடிச்சிட்டு பாலிஷ் ஒரு அடிப்பாங்களா? அதுவே 2 விதமா இருக்கு. கை பாலிஷ் இருக்குது, மிஷின் பாலிஷ் இருக்குது. 7000 ரூபாய். இதுவா? இதுதான் 7000 ரூபாய். இது இத்தனையோண்டு பாக்க நமக்கு இத்தனையோட தெரியுது. 7000 ரூபாய் அது. அப்பா
இது நார்மலா இது மட்டுமே 7,000 ரூபா. இது வந்து விக்கிறதுனால இது 7,000 ரூபா. சரி. இது கொலுசா இருந்தா 10,000 ரூபா வரும். ஆ, ஆ. இந்த இடையில கொலுசு இருந்தா 10,000 ரூபா. இந்த இடையில ஆமா, இந்த இடையில 10,000 ரூபா. ஆ, ஆ, ஆ. இது பென்சிங் பண்றதுனால இது வேஸ்ட் சேதாரம். ஓ சரி சரி சரி. தூள் கணக்கு எடுத்துக்குவாங்க. ஓ அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஆனா இதுவே 7,000 ரூபா. ஆமா, இதே இப்ப நம்ம இவனோட 7,000 ரூபா கைக்குள்ள இருக்கு. கட்டாய் கொலுசுனா ஆஃப் ஆயிரும் அது. சரி சரி. ஒழுங்குனா பிரேக் ஒழுங்குனா ஆஃப் ஆயிரும். ஓ அதுவும் ஆஃப் ஆயிரும். நீ எவ்வளவு போட்டு எங்கிட்டலாம் போய்க்கலாம். போட்டுட்டு போய்க்கலாம், அது ஒழுங்குனா ஆஃப் ஆயிரும். ஆ, ஆ, ஆ. வெடி வெடி ஒரு நிமிஷம் ஓடிட்டு தான் இருக்குமா? வேலைதான் ஓடிட்டு தான் ஆகணும். இப்போ ஏன் நம்ம இதை இது ஜாலரா காலையை கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க. வேலை செய்வாங்க. வெளியே போனா தான் செஞ்சுவாங்க. எல்லாம் வெளிப்பாடுல எவ்வளோ வேலை இருக்குது. ஐயோ அப்பா. இப்போ இந்த கோழி தூக்கம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். அப்பவே கண்ணா சேர்ந்து தான். ஜாலரா கட்டாயி வந்தா நின்று போயிடும். அவ்வளோ நின்றோம். மறுபடியும் நம்ம எடுத்து போட்டுதான் ஓடும். ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு மாதிரி கம்பி தான். கம்பியை உள்ள வச்சா அந்த கம்பி வந்து வெளியே வரும். கம்பியை வளைச்சு ஒரு இது அனுபவமா இருக்காது உண்மையிலே.